ஹாய் கைஸ், இன்றைக்கி எங்கள் கேரளா ட்ரிப்போட செகண்ட் டே. ஸோ நாங்கள் இப்போ இருக்கிறது மாங்குளமில் இருக்க ஃபார்ம் ஹவுஸ் ரிசார்ட்டில் இருக்கோம். இந்த ரிசார்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி வேறு வீடியோவில் தனியாக போட்டிருக்கேன், நீங்கள் அதை போய் பார்க்கலாம். ஸோ இது எங்களோட செகண்ட் டே. நாங்கள் இன்றைக்கி 33 வாட்டர் ஃபால்ஸ் மாங்குளமில் ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம். ஸோ அதுக்கு நாங்கள் தங்கிக்கிற ரிசார்ட்லேருந்து அதுக்கு ஒரு ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ நாங்கள் ஒரு ஜீப் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஏன்னா அது ஆஃப் ரோடாக இருக்கிறதால. ஸோ நாங்கள் ஜீப்பில் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு இந்த ஃபால்ஸை ரீச் ஆனோம். இந்த ஃபால்ஸ் ரொம்ப ஈஸிலி அக்சசிபிள் தான், ஏன்னா ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஜீப் ஓட்டி இறங்கினா அப்படியே நீங்கள் ஃபால்ஸ்க்கே போயிடலாம். ஸோ நாங்கள் ஃபால்ஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த 33 வாட்டர் ஃபால்ஸ். அதோட நேமும் 33 வாட்டர் ஃபால்ஸ். ஸோ பேசிக்கலாக இது 2 டயராக இருக்கும். ஒன்று மேலே பெரிய ஃபால்ஸ், கீழே இந்த சின்ன பூலோட சின்ன ஃபால்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக பக்கத்துலேயே ஒரு சைடில் இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது, அதுவும் நல்லா தான் இருக்கும். இது ரொம்ப பெரிய ட்ரெக்கிங்லாம் இல்லை. நீங்கள் ஒரு ஜஸ்ட் 200 மீட்டர் இந்த லைட்டாக நடந்து போனாலே நீங்கள் அந்த மெயின் ஃபால்ஸ் கீழே போயிடலாம். நீங்கள் அங்கேயே போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ நாங்கள் போனது ஆகஸ்ட் மந்த், ஆக்சுவலாக மான்சூன் சீசன். ஸோ அந்த டைம்லேயே இவ்வளோ தண்ணி வந்துட்டு இருந்தது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ மெயின் ஃபால்ஸ் பக்கத்தில் சின்னதாக ஒரு ஃபால்ஸ் ஊற்றிட்டுருக்குல்ல. ஸோ நீங்கள் அதில் கூட நல்லாவே குளிக்கலாம். ஸோ மெயின் ஃபால்ஸை நாங்கள் போன டைம் நல்லாவே தண்ணி வந்துட்டு இருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு சின்ன ஃபால்ஸை குளித்தோம். பட் அதுக்கப்புறம் சார் மெயின் ஃபால்ஸ் போக ட்ரை பண்ணலான்னு நாங்கள் போனோம். ஸோ அந்த வீடியோவும் இங்கே இருக்குது. இது கீழே பூல்ஸ் அவ்வளோ ரொம்ப ஆழமாக இல்லை. உங்களுக்கு ஒரு நீ லெவல் தான் தண்ணி இருக்கும். நீங்கள் இங்கேயே என்ஜாய் பண்ணுறது தான் பண்ணலாம். ஸோ எங்களுக்கு மேலே போக இன்ட்ரெஸ்ட் இருந்ததால் நாங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி மேலே போவோம். ஏன்னா இந்த டைமில் தண்ணி ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருந்தது. ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. பட் நாங்கள் ஆல்ரெடி இது மாதிரி பல ஃபால்ஸை குளிச்சிருக்கிறதால எங்களுக்கு அப்ரோச் பண்ணுறது எப்படின்னு தெரியும். ஸோ நாங்கள் மேலே ஏறி போகணும். ஸோ நாங்கள் மேலே ஏறி போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக தான் இருந்தது. நீங்கள் கீழே கூட போக முடியாது. அந்த தண்ணி ரொம்பவே தள்ளிச்சு. இந்த ஃபால்ஸுக்கு எப்படி மேலே போகிறோம்னா, லெஃப்ட் சைடில் கார்னரில் சின்னதாக ஒரு வழி இருக்கும். அது நீங்கள் பாறை மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பாறை வழுக்க தான் செக் பண்ணிட்டோம். அது வழுக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் மேலே ஏறி போக ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா பாறைலாம் வழுக்குச்சுன்னா அது ரொம்ப ரிஸ்க்கு. எங்கள் மேலேயுமே மெயின் ஃபால்ஸ் கிட்ட அந்த இடத்துல கூட அவ்வளோ ஆழம் இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி பல வீடியோஸ் பார்த்துட்டு தான் அங்கே போனேன். ஏன்னா அங்கேயே நின்று பல பேர் குளிச்சிருக்காங்க. ஸோ நான் அதை பார்த்ததால தான் நான் தைரியமாக மேலே ஏறி போனோம். நீங்கள் பார்த்தாலும் தெரியும், நாங்கள் போய் அங்கே நிற்கிறோம். ஆக்சுவலாக எங்கள் நீ அளவு தான் அங்கே தண்ணியை அங்கே நேராக டைரெக்டாக தண்ணி ஒரு இடத்துல நீ அளவு தான் ஆழமே இருக்குது. ஸோ நீங்கள் இது ஆகஸ்ட் இல்லாமல் நீங்கள் அது அக்டோபர் நவம்பர் போல் வந்தீங்கன்னா
நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாகவே நீங்கள் குளிக்கலாம். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. ஏன்னா தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக நல்லா இருந்தது. ஆக்சுவலாக தண்ணி ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததால் எங்களால் ரொம்ப நேரம் மேலே நிற்க முடியல. ஸோ நாங்கள் ஒரு 5 to 10 minutes இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் கீழே போய் அங்கேயே அந்த பூல் மாதிரி இருக்கிற செட்டப்லேயே குளிக்கலாம்னு முடிவு எடுத்துகிட்டு நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான் அந்த நான் சொன்ன பூல். ஆக்சுவலாக செகண்ட் சின்ன ஃபால்ஸ்க்கு கீழே இருக்கும். ஆக்சுவலாக சின்ன ஃபால்ஸுமே ரொம்ப ஃபோர்ஸாக தான் தண்ணி வந்துட்டுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டே போக முடியாது. நான் கொஞ்சம் தூரமாக நின்று இங்கேயும் ஆழம் அவ்வளோ பெருசாக இல்லை. அது நான் நிற்கிறது செஸ்ட் அளவு தான் தண்ணி இருக்குது. தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக இருந்தாலும் எங்களுக்கு கிட்டே போக முடியல. நாங்கள் இங்கேயே நின்று குளிச்சுட்டு இருந்தோம். இங்கே குளிக்கிறதுமே ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஸோ நீங்கள் மாங்குளம் போனீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு நல்ல ஸ்பாட். ஏன்னா நீங்கள் பெரியவங்க குளிக்கிறதும் சின்னவங்க குளிக்கிறதுக்கும் பாய்ஸ் குளிக்கிறதுக்கும் நல்ல ஒரு ஏற்ற இடம். நாங்கள் மாங்குளம் மட்டும் தங்கிட்டு இருந்ததால் எங்களுக்கு இது ரொம்ப கிட்ட. ஸோ இதில் நீங்கள் ஆனக்குளமில் ரூம் போட்டிருந்தா உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் ஜீப் பேக்கேஜ் எடுத்து அதெல்லாம் ஒன் டே பேக்கேஜில் கவர் பண்ணுற இடம் இதெல்லாம்.
அந்த காலு போங்க போங்க மணி தைரியம் போங்க. நீங்க தான் ஏதோ போகணும்னு ஆசைப்பட்டீங்களா? ஹைப்பர் வியூ போனா